இப்படி ஒரு டீச்சர் இருந்தா வேற என்ன வேணும்? வேற லெவல் போங்க. வைரலாகும் வீடியோ. ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்த்து விடும்போது அந்த குழந்தைக்கு தாய்மொழி முக்கியம். அந்த தாய்மொழியில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்லும் போது கணிதம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். கணிதம் தான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்பார்கள். அந்த அளவுக்கு கணக்கு பாடம் ரொம்பவே முக்கியம். ஆனால் ஒரு சில மாணவர்களுக்கு கணிதம் என்பது வேப்பங்காயாய் இருக்கும். சட்டென புரியாத புதிராக இருக்கும். அது ஒரு புறம் இருந்தாலும் கணக்கு போடுவதற்கு முக்கிய மூலாதாரம் வாய்ப்பாடு. அந்த வாய்ப்பாட்டை கற்றுக்கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. வாய்ப்பாடு மட்டும் நன்கு பதிந்து விட்டால் போதும், அவர்களுக்கு கணிதத்தில் ஏற்படும் பிரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கணிதத்தின் முக்கிய வேர் வாய்ப்பாடுதான். இந்த வாய்ப்பாட்டையும் கணக்கு பாடத்தையும் மாணவர்களின் மனதில் எளிதில் பதிந்து அதனை தன் விருப்ப பாடமாக மாற்றும் ஒரு ஆசிரியரின் வீடியோதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாட்டை மனப்பாடம் செய்ய மாணவர்கள் படும் பாடும் இருக்கிறதே, ஐயோ சொல்லி மாளாது. ஆனாலும் மற்ற பாடங்களை காட்டிலும் கணிதம் வாழ்க்கையிலும் நமக்கு பெரிதளவு உதவும். இப்படி ஒரு ஆசிரியர் இருந்தால் கணக்கில் வீக்காகி முடியாது என சொல்லும் அளவுக்கு அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் விதம் சபாஷ் போட வைக்கிறது. வாய்ப்பாட்டை வெறுக்கும் மாணவர்களுக்கு அதை இனிப்பாக்க இந்த ஆசிரியரின் முயற்சிக்கு ஒரு பாராட்டைத்தான் சொல்ல வேண்டும். கணிதத்திற்கு தொடக்கமே வாய்ப்பாடுதான். அதனால்தான் பல கணித ஆசிரியர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்களை கூட நாள்தோறும் வாய்ப்பாடு சொல்லி பழக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அடிப்படை என்று சொல்லப்படும் வாய்ப்பாடு மட்டும் நன்கு பதிந்துவிட்டால் போதும், அவர்களுக்கு கணிதத்தில் ஏற்படும் பிரியத்தை யாராலும் தடுக்க முடியாது என்றே கூறலாம். இந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு 5ஆம் வாய்ப்பாட்டினை மிக அழகாக சொல்லித் தருகிறார். அது மட்டுமின்றி கணிதம் சார்ந்த விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொடுக்கும் விதம் சூப்பர் என்றுதான் சொல்ல வேண்டும். இதோ இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம இந்த சர்க்கிள்ல 5ஆம் வாய்ப்பாடும் 5இன் மடங்குகளும் பார்க்க போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 எழுதிருக்கோமா? இப்ப பாருங்க, விடை பாருங்க, விடை மட்டும் எழுதிருக்கோம். 5ஆம் வாய்ப்பாடு போல விடை மட்டும். 4 5 5, 2 5 10, 3 5 5, 4 5 20. நீங்க சொல்லலாம் 5 5 25, 6 5 30, 7 5 8 இப்ப 5ஆம் வாய்ப்போட விடை. இதே 5இன் மடங்குகள் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, 5ஆம் வாய்ப்போட விடை தான் 5இன் மடங்குகள். 5 10 15 20 இப்படியே சொல்லிட்டு போறது 5இன் மடங்குகள். ரெண்டையுமே நீ நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? சதுரத்தின் சுற்றளவு பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 4 இன்டு பக்கத்தின் நீளம். இங்க நான் சதுரம் வரைஞ்சிட்டேன். இப்ப இந்த ஃபார்முலா பாருங்க, 4 போட்டுக்கா. இப்ப பாரு, பக்கம் எத்தனை? 1 2 3 4 4 பக்கம் இருக்கா சதுரத்துக்கு? அதனால 4 இன்டு பக்கத்தின் நீளம். பக்கத்தின் நீளம்னா இந்த ஒரு பக்கத்தோட நீளம், சரியா? இப்ப பாரு, சதுரத்தின் சுற்றளவு பார்க்கலாம். இந்த 4 எடுத்து எழுதிருக்கோமா? இன்டு அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். அதாவது பக்கத்தின் நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். இப்ப பெருக்கலாம். 4 இன்டு 3 12 சென்டிமீட்டர். இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்ல இது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுங்க அப்படின்னா, இது 4ஐயும் கூட்டி போடணும். 3 3 3 3 4 தடவை 3 இருக்கா? இப்ப கூட்டி போட்டா எத்தனை வரையா?